அன்பார்ந்த பெரியோர்களே, நமது பண்ணையார் சுந்தரவேல் அவர்களை பஞ்சவரட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தரும்படி உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். மாடுன்னா மாடு இப்படி இல்லடா, பயங்கரம்டா. நம்ம மாட்டு பிடிக்க எவன்டா இருக்கான்? இருக்காண்டா எங்க அண்ணன். காளைங்க பக்கத்து ஊருக்கார நல்லா மாடு பிடிப்பான். என்ன பஞ்சாயத்து தலைவர், என்ன விசேஷம்? நம்ம நமச்சிவாயம் பங்காளிங்க சண்டை பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு. தீர்ப்பு எப்படி சொல்றதுன்னு கேட்டு போறான்னு. நமச்சிவாயம் நமக்கு அடங்கின ஆளு. ஆனா
அவங்க பங்காளிங்க நம்ம மதிக்கிறதே இல்ல. அதனால எது நியாயமோ அதையே சொல்லுங்க. நமக்கு எது நியாயமோ அதை சொல்லுங்க. ஏன்னா நம்ம குடும்பம் இந்த ஊர்ல இருக்கணும்ல. சரிங்க, அப்ப நாங்க வரோம். என்ன முத்தையா, எங்க வந்த? எஜமா, ஆத்தோரமா போட்டிருந்த எங்க வாழைத்தோப்பு காத்து மழையினால சாஞ்சிருச்சுங்க. இப்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. சாமி பிள்ளை ஐயா, அவனுக்கு என்ன உதவி வேணும் கேட்டு முதல்ல அதை செய்யுங்க. உத்தரவுங்க. முத்தையா, ஒரு விஷயம். நீங்க ஆளுக்கு 5 ஏக்கர் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? வெள்ளம் வந்தாலும் நஷ்டம், வெயில் அடிச்சாலும் கஷ்டம். பேசாம அந்த நிலத்தை எங்கிட்ட வித்துருங்க. நீங்க நிலத்து பேர்ல வாங்கின கடனை கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கையில கொடுத்துறேன். நீ யோசிக்கிற? இத பாரு, உங்க நிலத்துல நீங்களே வேலை செய்யலாம். கூலியை நான் கொடுத்துறேன். வெள்ளம் வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நஷ்டம் உங்களுக்கு இல்ல. என்ன நான் சொல்றது? இவ்வளவு பெருந்தன்மையா யாரையா சொல்லுவா? சரின்னு சொல்லுங்க. அதுதாங்க எங்களுக்கும் சரின்னு படுது. சாமிப்பிள்ளை ஐயா, பத்திரம் பதிவு செய்யறதுக்கு நாளைக்கே ஏற்பாடு தான் கவனிங்க. சரிங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வந்துருங்கப்பா. இந்த மாதிரி எழுச்ச வாயிருங்க. இன்னும் ஊருக்குள்ள ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வாகன பணத்தை திருப்பி கொடுக்க வக்கீல் நான் கொடுக்க முடியல சொல்ற. அதுக்காக அந்த அப்பாவே அப்படி போட்டு அடிக்கிறத நீ என்ன அவ்வளவு பெரிய செண்டியற? இந்த காளையை பத்தி தெரியல. நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். இன்னும் 2 நாளுக்குள்ள அவனுக்கு பணம் கொடுக்கலன்னா சீவிடுவேன். யார் நீங்க? அதே கோபத்துல கேட்டா எப்படிப்பா? கொஞ்சம் சாந்தமா கேளு, நான் பயந்துருவேன். பண்ணையார் சுந்தரவேலுடைய காரியஸ்தன். என் பேரு சாமி பிள்ளை. உங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விஷயம்? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? கொஞ்ச நாள் எனக்கு முட்டி வலிக்குது. இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த வலி எப்படி வந்ததுன்னு தெரியல. என்ன கொடுக்கட்டா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் வந்த விஷயம் வேற. தென்னந்தோப்புக்கு மேற்கால இருக்கிற பண்ணையார் நிலத்துக்கு நடுவுல ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. டிராக்டர் வச்சு உழுகிறதுக்கு சிரமமா இருக்குது. மத்தவங்க நிலம்னா அவர் சொல்லாமலே எடுத்துக்கிடுவாரு. உன்னதாச்சே, அதான் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு பணம் வேணும்? எங்க பெரியவங்க வாங்கின நிலத்தை நாங்க விற்க மாட்டோம். பண்ணையார் கேட்டு நீ இல்லைன்னு சொல்றது அவ்வளவு நல்லதா எனக்கு தெரியல. எங்க நிலத்தை விற்கிறது எனக்கு அவ்வளவு நல்லதா தெரியல. போயிட்டு இதை கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். பண்ணையார் பல்ல பிடிச்சு பதம் பார்க்க இவன் தான் சரியான ஆளு. நான் அங்க போய் பத்திரம். சரி விடியா, புரியாத பசங்கிட்ட வேற என்ன செய்யறது? புரியாத பயலா, திமிரு பிடிச்ச பயலுங்க. தர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அதுக்காக இலக்காரமா பேசலாமா? அப்படி என்னையா இலக்காரமா சொன்னா? காலையும் சொல்றான். உலகார சுந்தரவேலுடைய மிரட்டல வேற ஆள்கிட்ட வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டா வாழை ஒட்ட நறுக்கிடுவேங்கிறான். உங்களுக்கு வால் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியா சொன்னா? அதை விட மட்டமா சொன்னான். சொல்றதுக்கு வாய் கூசுது. சொல்லியா? நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கியா? பரம்பரையா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறீங்களா? உங்களுடைய அதிகாரம் தரமட்டமாகிற காலம் நெருங்கிருச்சான். உங்களுடைய அழிவு அவன் கண்ணுல தெரியும். அவன் சொன்னாங்க எனக்கு உத்தரவு கொடுங்க. இப்போ போய் அவனை சும்மாரா மூளை இல்லாத முண்டம். நம்ம ஊருக்கு ஐயா பெரிய மனுஷன்னா அவன் ஊருக்கு அவன் பெரிய மனுஷன். அதுக்காக அவன் வாயில வந்ததையெல்லாம் பேசுறதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்படி இல்லங்க, இது பெரிய விஷயம். இதை இன்னும் பெருசுபடுத்தி அவனை நல்லா மாட்டி வைக்கணும்னா தந்திரமா தான் செயல்படணும். என்னையா சொல்ற? அந்த காளையனை உங்க வலையில விழ வைக்கிறேன். அவன் சொத்தையெல்லாம் சின்ன பின்னப்படுத்தி அண்ணன் தம்பியை தனித்தனியா பிரிச்சு அனாதையா அலைய விட அருமையான திட்டம் சொல்றேன். எப்போ? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்னடி சிரிப்பு? போயும் உனக்கு அவ மேல ஆசை வந்தது? அவன் இவனு சொன்னீங்க, பல்ல கைட்டிடுவேன். அடேப்பா, என்ன கோவம் வருது? ஏண்டி, காளையன் கூட நீ பேசிருக்கியா? இல்ல. காணாமலே காதலா? மஞ்ச வரட்ட பார்த்து மயங்கிட்டா போல இருக்கு. இன்னொரு தடவை அவன் இவனு சொன்னீங்க. சொன்னா என்னடி? அவரை கல்யாணமா பண்ணிக்கிட்டேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள பேச்ச பாரு. அடியே, அவரோட நான் பேசணும், பழகணும். இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கடி. அடே, அதோ பாருடி அவரே. ஏண்டி, பாம்பு கடிச்சிருச்சுன்னு சத்தம் போட்டு விழுந்தாಳು. வருவார், தொடுவார், உதவி செய்வார்.
அப்படியே யோசிச்சு பாரு. பாம்பு கடிச்சுச்சுன்னா அவர் நம்ப வேண்டாம். அதோ ஒரு வழி. பாடி என்னங்க பாம்பு கடிக்கும் போது என்ன ஜாதி குலம் கோத்திரம்னு பார்க்க முடியுமா? ஐயோ வலிக்குது, பயமா இருக்குங்க. அதிகமாக விஷயம் சீக்கிரம் தலை கேறிடும். பாம்பு கடி மாதிரி இல்லையா, ஒரே ஒரு கடி தானே இருக்கு. ஐயோ வலிக்குதுங்க. சரி சரி, முதல்ல விஷயத்தை எடுத்துருவோம். என்ன செய்ய போறீங்க? ஆழமா கீறி விட்டுட்டு ஒரு அமுக்குனா கடிவாயில இருக்க விஷம் புசுக்கற வெளியே வந்துடும். ஐயோ வேண்டாங்க, நான் வைத்தியர்கிட்ட காமிக்கிறேன். வெளியேறனே, பாம்பு கடிச்சு சொல்றேன். வேண்டாங்க வேண்டாங்க. ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். அவன் சொல்றது கேளு, பாம்பு கடிச்சு அப்படியே விட்டா விஷம் ஏறிட்டே இருக்கும். கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுத்து, 5 நிமிஷம் பொறுத்து. கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சம் அடிச்சா பாரு, பூஜை ஒளிஞ்சு போகும். பாம்பு கடிச்சு வெளியேறனே. இது பாம்பு கடி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வளர்ற? ஆமாங்க, நான் இப்படியே வரும்போது கால் பக்கம் ஒரு பாம்பு போச்சு. பயந்து ஒரு தவறுனதுல முள்ளு குத்தி இருக்கும். ஒரே கத்தியை பார்த்து வரைக்கும் பயந்து போய் சொல்லாத. இது உயிர் போற விஷயம் உண்மையா சொல்லு. நிஜம்தாங்க, முள்ளுதான் குத்தி இருக்கு. நாம தான் பெரிய கில்லாடி ஆச்சு, நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போகுமே. எனக்கு தெரியும், நான் அப்பவே சொல்லல இது பாம்பு கடி இல்லைன்னு சொல்லி. ஆமா, யார் நீ? சுந்தரவேலு தங்கச்சி சௌந்தரியம். உன்னை இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. நான் சின்ன வயசுல இருந்து மெட்ராஸ்ல எங்க ஆயா வீட்ல இருந்து கான்வென்ட்ல படிச்சேன். வண்டா என்ன வண்டது? ஐயோ அதான் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். சரி சரி விடு. என் பேரு காளையா, பக்கத்து ஊர். தெரியும். எப்படி தெரியும்? மஞ்சவரத்துல நீங்க மாடு பிடிச்சத நான் பார்த்தேன். பாத்தியா? எப்படி பூந்து விளையாடிட்டல? ஆமா, உங்களுக்கு மாடு பிடிக்கதான் தெரியும். பின்ன ஆம்பளை பேர் என்ன தெரியணும்? பொண்ணு பிடிக்கவும் தெரியணும். அது கால நேரம் வரும்போது யாரையாவது பிடிச்சு கட்டி வைப்பாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும்? யார் கட்டிக்குவா? என்ன தெரியும்? என்ன பத்தி என்ன நினைச்சுக்க நீ? சக்கலக்கலா வல்லவ. சரி, அப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், அர்த்தம் சொல்றீங்களா? அவுத்து விடு, முதல் டக்கா 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 வரும். பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியாமலே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்த போது பையோடு கழன்றதென்று ஆடு பாம்பே. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். என்னது பரியாசம் போலவே? கூப்பிட்டியா? இதோ வந்துட்டேன். சகல கலா வல்லவரே, அர்த்தம் சொல்லிட்டு போங்க. திடீர்னு கிட்ட எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிக்க டைம் வேண்டாம். சரி, நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல வந்து சொன்ன போதும். பிச்சு உதவிடுறோம். பரியாசம் போய் மாட்டிக்கிட்டோம். பரியாசம் போலவே கடிச்ச பாப்பா என்ன பாம்பாச்சு? ஒரு பாட்டு சொல்ற அர்த்தம் சொல்றீங்களா? என்ன பாட்டுனது? பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியாமலேயே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்த பொழுது பையோட கலண்டதென்று ஆடு பாம்பே. இந்த பாட்டா? என்னடா அது? இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுண்ணே. என்ன பரிகாச பாம்புன்னு ஒண்ணு இருக்குது? யாரு கண்டா? சாரப்பாம்பு கோரப்பாம்பு மாதிரி பரிகாச பாம்புன்னு ஒண்ணு இருந்தாலும் இருக்குன்னு. தெரிஞ்சா சொல்லுங்கடா, இல்லன்னா சும்மா இருங்கடா. யாரை கேட்டா தெரியும்? அண்ணே, நம்ம தெய்வன அப்பத்தாவை கேளுனே, அதுக்குதான் பாம்புகளை பத்தி நல்லா தெரியும். அது பேசினாலே புசு புசுன்னு சத்தம் வருது. ஆம். அப்பதோ யாரு நீ? பக்கத்துல வந்து பேசி கண்ணளவு தெரியல. பக்கத்துல வாடா. நான் தான் அப்பத்தா காளையா. ஆண்டாளு பவனா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல அப்பத்தா, ஒரு பாட்டுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. என்ன பாட்டு? பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியாமலேயே மெத்த வீங்கி. ஏன் சிரிக்கிறீங்க? பேராஜி, இது கூடவா தெரியல? ஆமா, இது யாரு சொன்னா? ஒரு பொண்ணு சொன்னா. அடி ஆத்தி, அந்த பொண்ணுகிட்ட போய் கேளு, அப்பதான் அந்த சுகம் தெரியும்.
போடா போடா முட்டாள, போய் போய் இந்த கிழவிகிட்ட வந்து கேக்குறீங்க. கேள்வி வைக்கப்படுது. என்ன இருக்கும் இது? தோளம் வெதுக்காயில சொல்லி புட்டு போனா பொண்ண தோளம் வெதுக்காயில. ஏன் பின்னாலே ஓட்டிட்டு வரீங்க? ஏன் பின்னாடி வந்தா என்ன முட்டையா போட போற நீ? ஏய், நீங்க போய் கலையிட்டுறீங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப போய் இப்ப வந்துடுறேன். இப்ப போயிட்டு இப்ப வர போறியா? அதுக்கு போகவே வேணாமே. தம்பி தமாஷ் பண்றா, தம்பி தமாஷ் பண்றா. அண்ணே, அண்ணன் எங்க தனியா போகுது? டேய், அதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகுதுல. இது வரைக்கும் அந்த மாதிரி போனதே இல்லையே. அப்படி ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டு இல்ல போவோம். டேய், அண்ணன் நேத்தில இருந்தே சரியில்லை. நீயும் சரியில்லை. நீ எதையும் கவனிக்கலையா? அண்ணன் நேத்தில இருந்து என்னமோ பரிகாசமா ஒரு பாம்பு கடிக்குதுன்னு பாடுது. என்ன பாம்பு கோபமா கடிக்குன்னு தெரியும், பரிகாசமா எப்படி கிக்கி கிக்கின்னு வந்து கொட்டும். அதானே. இதுல ஏதோ விஷயம் இருக்குது. அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிப்போம். அண்ணனுக்கு தெரியாம அது எங்க போகுதோ அவருக்கு பின்னாடியே போவோம். என்ன முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கலாம் வாங்க. எங்க இருக்க? நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்ச. ராத்திரி பூரா தூக்கமே வரல. நினைப்பாவே இருந்ததா? நீ சொன்ன பாட்டு நினைப்பாவே இருந்தது. ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? நிஜமா தெரியல. நல்லா இருக்கு. தெரிஞ்சா மறுபடியும் நான் எங்க வர்றேன்? இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டேனா அப்புறம் என் கூட பேச மாட்டீங்களா? அதையும் பேச மாட்டேன், வேற ஏதாவது பேசுவேன். முதல்ல அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லு. ரொம்ப பொல்லாத பொண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சீட்டி அடிச்சது நீதானா? நான் எங்கேயோ குயில் கூதுன்னு நினைச்சேன். அது எப்படி மறுபடியும் செய்ய பார்க்கலாம்? ஐயே, ஆம்பளையா இருந்து சீட்டி அடிக்க தெரியல. யார பார்த்து கேக்குறேன்? நமக்கு இந்த சில்வர் சீட்டி எல்லாம் தெரியாது. நம்ம இதெல்லாம் பந்தாதான் கேட்கணுமா? எப்படி ஏதாவது இந்த குயில் கூற மாதிரி தெரியலையே. இத பாருங்க, உதட்ட குவிச்சுக்கிட்டு மெதுவா. வரலையே. ஒரே நாள்ல வந்துடுமா? நாளைக்கும் இதே நேரத்துல இங்க வாங்க. 2-3 நாள் கத்துக்கிட்டா தானா வந்துடும். நாளைக்கு வாங்க. விசிலே பின்னி பிணைகிறீங்களோ? இது ஒண்ணு போதும் எனக்கு. பாக்குறேன். அண்ணே, இது கோட்டா மாதிரி இருக்குது. போய் தனியா பழகுனே வரும். எனக்கு வரலன்னு இந்த பாரு. ஆம்பளையா பிறந்துட்டு உங்களுக்கு சீட்டி அடிக்க கூட தெரியல. பந்தா சீட்டி அடிக்க தெரியுமே. இந்த பாருங்க. இது குயில் மாதிரி வரலையே. உதட்ட குவிச்சுக்கிட்டு மெதுவா. வரலையே. ஒரே நாள்ல வருமா? நாளைக்கும் இதே நேரம் இங்க வாங்க. 2-3 நாள் கத்துக்கிட்டா
வரும். அப்போ நாளைக்கு இதே நேரம் வர்றேன். குறும்பை பார் குறும்பை. என்ன இந்த காளைய காலாகாலத்துக்கு நம்ம கைக்குள்ளவே வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான யோசனை. என்னது? இந்த வட்டாரத்திலேயே உங்களுக்கு ஈடா சொத்துள்ளவே அந்த காளைய ஒருத்தன் தான். ஆமா, ஆனா உங்களை மாதிரி அவனுக்கு அதை ஆளவும் தெரியல, வாழவும் தெரியல. அட அனுபவம் இல்லாதவனுங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க தங்கச்சிய காளையனுக்கு கட்டி வச்சுட்டா வீட்டோட மாப்பிள்ளை ஆயிரும். அப்புறம் அவன் தம்பிகளையும் ஒரு வழி பண்ணி அனுப்பிச்சுட்டா எல்லா சொத்தும் உங்க பார்வைக்கே வந்துடும். அப்புறம் இந்த குத்தகை அது இதுன்னு சொல்லி காலப்போக்குல எல்லாத்தையும் நாம சாப்பிடலாம். என்னை எதிர்த்தவங்களை இழிவா பேசினவங்களை எப்பவுமே என் காலடியில விழுந்து கிடக்க வைக்கலாம். இதுக்கு சௌந்தரியம் சம்மதிக்கணுமே. நிச்சயம் சம்மதிக்கும். தெரிஞ்சுதானே சொல்றேன், கேட்டு பாருங்க. என்னமோயா, உன் பேச்ச நம்பித்தான் நான் என் தங்கச்சியை கேட்க போறேன். நம்புங்க நம்புங்க, நீங்க நம்பத்தானே என் காரியம் வெற்றி அடையும். உங்களை எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட பணபலமோ உடல் பலமோ கிடையாது. அதனாலதானே சின்ன பையனா இருக்கும் போது இந்த பண்ணையில வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு காரியஸ்தனா ஆயிருக்கிறேன். முத்தையா, முடிவா என்ன சொல்ற? எசமா, நீங்க மாளிகை கட்ட உங்களுக்கு வேற இடமா கிடைக்கல, நாங்க பரம்பரையா வாழற இந்த வீட்டை கேக்குறீங்களே. சும்மா கேட்கிறேன். இந்த இடத்துக்கு பதிலா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன். இல்ல வேற இடம் வேணுமா, ஒண்ணுக்கு 2 பங்கா தர்றேன். மன்னிக்கணும் யசமா. முத்தையா, எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்னங்க இது அக்கிரமமா இருக்குது? குடியிருக்கிற வீட்டையும் நிலத்தையும் கொடு, இல்லன்னா கோபம் வரும்னு சொன்னா இது என்னங்க நியாயம்? உங்ககிட்ட நியாயம் பேச வரல. தர முடியுமா முடியாதா? என்னடா முறைக்கிற? இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? குடியிருக்கிற வீட்டையும் பரம்பரை நிலத்தையும் தர எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. முத்தையா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. சாமி, நீ ஒத்தனாவது கொலைச்சாகணும். எப்படியாவது அந்த படுபாவி பண்ணையாரு பழி வாங்கணும். அவன் குடும்பத்தை ஒழிக்கணும். பூங்கோட அவன் குடும்பத்தை அழிக்கணும். சாமி, வராதே, ஓடி போயிடு. வராதே, ஓடி போயிடு. சுந்தரவேலு, எங்க குடும்பத்திலேயே தப்பி பொழைச்சவன் நான் ஒருத்தன் தான். கடவுள் என்ன மட்டும் ஏன் காப்பாத்தினார் தெரியுமா? எங்க குடும்பத்தையே பூண்டோடு அழிச்சு இந்த மாளிகைக்கு அத்திவாரம் ஆக்குன உங்க குடும்பத்தை வேரோடு அழிக்கத்தான். இப்ப எனக்கு என்னென்ன கல்யாணத்துக்கு அவசரம்? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, முதல்ல உங்களுக்கு ஆகட்டும். ஆம்பளைங்க எந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தை கல்யாணத்தை முடிக்கணும். இத பாரு, நாளைக்கே நான் காளையன் வீட்டுக்கு போய் பரிசம் போட்டு வந்துடுறேன். போடுறேன். ஐயோ, அழுவே என்ன பண்ணிடுங்க. வாங்க வாங்க.
என்ன ரொம்ப நாளாச்சு பார்த்து? என்ன காளையாது சாணம் தட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆளுங்க வச்சு கூடாது. நம்ம வீட்டு மாடு நம்ம வீட்டு சாணி, நாம தட்ட என்னங்க தப்பு? நீங்க வாங்க. எனக்கு சாணி தட்டவா? அது இல்ல காளையா, இவ்வளவு சொத்து பத்து இருக்கும்போது நீங்க வாடுற விதமா வாழ்ந்தா ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கும் தெரியுமா? அப்பதான் 4 பையன் நம்மள மதிப்பான். இப்ப கூட ஏதோ மதிப்போட தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க ஏதோ நிலத்தை கேட்டீங்களாமே, சாமி பிள்ளை வந்து சொன்னாங்க. நம்ம பெரியவங்க வாங்கின நிலத்தை நம்ம விற்கவும் மாட்டோம், புதுசா வாங்கவும் மாட்டோம். அப்படி எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அதுக்கு இப்ப என்ன காளையா? இப்ப நான் அதை பத்தி பேச வரல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் பேசுவோம். டேய், அந்த ரத்த கம்பெனி வைங்கடா. பெரிய மனுஷன் வந்தாங்க விரிக்கிறதுக்கு. அதுல உட்கார இங்க உட்கார போல இருக்கு. பெரிய மனுஷன் அங்கெல்லாம் உட்காரலாமா? அண்ணே எங்க இருக்காரு? நீ உட்கார. உனக்கு நல்ல ஆழம் பறந்துருச்சுப்பா. வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. அனுபவிக்கத்தான் உனக்கு தெரியல. பெருச்சாலிதான் அனுபவிக்குது. பண்ணையாரே உன் வீடு தேடி வந்திருக்கிறாருன்னா புரிஞ்சுக்க, நிமிந்து உட்காரு. நான் சொல்ல காளையா, உங்ககிட்ட நான் சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். இது கூட புரியல. உனக்கு தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பண்ணையார் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு கல்யாணமா? என்னங்க இது திடீர்னு? இத பாரு, இந்த வட்டாரத்திலேயே எனக்கு நிகரான சொத்துக்காரன் நீ ஒருத்தன் தான். அதனாலதான் உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கலாம் நான் வந்திருக்கேன். காளையா, இனிமே உன் சொத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஐயா விட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா இவர் பாத்துக்கிறாரு. நீ ராஜா மாதிரி இருக்கலாம். சரி, முக்கியமான விஷயம் தம்பிகளை கேட்டு சொல்றேன். உன் தம்பிங்க தானே மாட்டே நான் சொல்ல போறாங்க. எதுக்கும் கலந்து பேசி சொல்றேன். ஏதோ ஷார்ட் போங்களேன். சம்பந்தம் முடியட்டும், அப்புறம் கையை வைக்கிறான். அப்ப நான் வரோம். ஒன்னும் சாப்பிடாம போறீங்கன்னா தான் வருத்தமா இருக்கு. காளையா, சீக்கிரம் இங்க வந்து சாப்பிடத்தானே போறேன். வரேன். காளையா, நல்லா யோசனை பண்ணி நல்ல முடிவா சொல்லி அனுப்பு. பண்ணையார் வீட்டு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க. தள்ளு தள்ளு தம்பிகளா, நான் வர்றேன்ப்பா. பண்ணையாரே வீடு தேடி வந்து கேட்டுட்டு போறாரு, என்ன சொல்றது? சரின்னு சொல்லிட வேண்டியதானே. பெரிய எடுத்து பொண்ணு, அழகா வேற இருக்கு, படிச்சிருக்கு, முக்கியமா நல்லா சீட்டி அடிக்குது. விளையாட, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் இத்தனை நாளா ஏன் கல்யாணம் பண்ணிடாம இருக்கு தெரியுமா? ஏன்னு? எனக்கு நீங்க தான்டா முக்கியம். நாளைக்கு வரப்போற பொண்ணால நம்ம ஒத்துமைக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது. ஏன்னா எத்தனையோ குடும்பங்க பொண்ணுங்களால பிரிஞ்சு போனதை என் கண்ணால பாத்திருக்கேன். இந்த பொண்ணை பார்த்தா நல்லவளாதான் தெரியுது. உனக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? சரி, வர வெள்ளிக்கிழமை பொண்ணார வீட்டுக்கு போய் பரிசம் போட்டு. அப்பா, இந்த தூணுக்கு வந்தாதான் நீ நல்ல முடிவு எடுக்கிற. அரே, அண்ணனுக்கு கண்ணாலம், அண்ணனுக்கு கண்ணாலம். ஏய், அது என்னடா உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? அவருக்கு கண்ணால முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த கண்ணால உனக்கு, 3வது எனக்கு, 4வது இவனுக்கு, 5வது எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. வேண்டாம், அதான் நான் வேண்டி வராங்கல்ல, எனக்கு போ. அண்ணே, முதல்ல இவனுக்கு கண்ணாலத்தை முடிக்கணும், இல்லாட்டி நமக்கு தான் ஆபத்து. இல்ல அண்ணே, சமைச்சு போட 4 எண்ணி வரும்போது எனக்கு வேற எதுக்கு தண்டத்துக்கு? அரே அரிசி மூட்டை, கண்ணாலம் பண்ணிக்கிறது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லடா, வேற எதுக்கு? தம்பி, நான் எல்லாம் பக்குவமா சொல்லிக்கிறேன், பேசாம இருங்க. ஒரு பொண்ண கண்ணாலம் பண்ணிக்கிறது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்து சாணி தட்டுறதுக்கு.